ஃபைனான்ஷியலில் நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் அதெல்லாம் க்ரோத் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த கோல் செட்டிங்லேயே ஸ்மார்ட்னு இருக்குது. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியாலிஸ்டிக், டைம் பவுண்டு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டான கோலை செட் பண்ண முடியும். இப்போ செட் பண்ண கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து கரெக்ட் ப்ளே பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ஓவர் அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸையும் செட் பண்ணியிருப்போம். இப்போ அன்ரியாலிஸ்டிக்காக செட் பண்ணிட்டோம்னா டீமும் ப்ரெஷரைஸ்டாக இருப்பாங்க. இந்த எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இப்போ போன வீடியோவில் எல்லாம் வந்து நம்ம இப்போ புது ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து எப்படி வந்து நம்மளுடைய க்ரோத் எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதெல்லாம் க்ரோத் செட் பண்ணியிருப்பீங்க. அதாவது டார்கெட் இந்த ஃபைனான்ஷியலில் நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ், அதாவது த்ரூ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மூலியமோ அல்லது நியூ ப்ராடக்ட் மூலியமோ அது நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுங்கிறத பிளான் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே ஓகே. பட் ஆனால் நாம் பிளான் பண்ண மாதிரி வந்து நடந்துருமா? மோஸ்ட்லி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டி இருக்குது. தட் இஸ் கால்டு எக்ஸிக்யூஷன். பிளானிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் செய்யலை அப்படின்னா, செயலை செய்ய வேண்டிய ஆள் கரெக்டாக செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பிளானிங் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்கள் டீம் லீடர்ஸு, எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, நம்ம இதுதான் வந்து இந்த வருஷம் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. பட்டு சொல்லிட்டு விட்டுட்டா நடந்துருமா? ஸோ அப்போ இதை கிரானுலர்னு சொல்லுவாங்க. கிரானுலர் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இயருக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயருக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு குவார்ட்டருக்கு, ஹாஃப் வேலிக்கு முதல்ல அதை பிரிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு புது பிஸ்னஸாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் ஈக்குவலாகவே இருக்கலாம். சில இது வந்து சீசனல் பிஸ்னஸ் இருக்கிறது இருக்கும். அந்த சீசனலில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கலாம், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம வந்து நிறைய தீபாவளி ஓரியன்ட், இப்போ கிளாத் ஷோரூம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா, ரெடிமேட் ஷோரூம்லாம் இருக்குதுன்னா அது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே போகும். அதாவது தேர்ட் குவார்ட்டரில், அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டரில் தான் மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல்ஸ் வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து அது அதிகமாக போகும். ஸோ அப்போ நம்ம அந்த டோட்டல் இயருக்கும் நீங்கள் வந்து வச்ச பட்ஜெட்டை ஆல்ரெடி நீங்கள் வந்து மந்த்லேருந்து டோட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட்டு. இல்லை ஓவராலாக வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இயருக்கு அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து பிரிங் இட் டு ஹாஃப் ஏர்லி டு குவார்ட்டர்லி டு மந்த்லி, ஈவன் மந்த்லி டு ஃபோர்த் நைட்லி, தென் வீக்லி. எந்த அளவுக்கு அந்த கிரானுலராக உங்களால் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு கொண்டுட்டு போகலாம். பட் இதில் 2 விஷயம் இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் வீக்லி கொண்டுட்டு போயிட்டு டார்கெட் கொடுத்து எம்ப்ளாயீஸ் வந்து ப்ரெஷரைஸ் ஆகி ஸோ அதுக்கப்புறம் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அங்கே பிரச்சனை வரும், சரிங்களா? இல்லை வருஷ கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னா 9 மாதத்துக்கு வேலை செய்யாமல் கடைசி 3 மாதம் ஓடி கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணுறது, அந்த கோல் நம்ம செட் பண்ண கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் இதில் ஃபாலோ பண்ணுறது மோஸ்ட்லி மந்த்லி கோல்ஸை, அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்ப்போம். இருந்தாலும் வீக்லி டீம் லெவல் அவங்கவுங்க டிவிஷன் லெவலில் வந்து வீக்லி அச்சீவ் பண்ணிட்டாங்களாங்கிறத ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அதுலேயும் ஒரு இந்த நான் சொன்ன மாதிரி சீசனல் பிளே அவுட் மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு மேட்ரிமோனி இருக்குது அப்படின்னா ஆடி மாதம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் குறையும், ஆவணிங்க நல்லா போகும், மார்கழி வந்தால் குறையும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் சீசனல் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும். அது வந்து இப்போ இங்கிலீஷ் மந்த்தை வச்சு தான் நம்ம வந்து டார்கெட் அது பண்ணுறோம். அப்போ பாதி மாதம் இதுலேயும் பாதி மாதம் அடுத்த இங்கிலீஷ் மாதத்துலேயும் வரும். இப்போ ஆடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூலையில் பாதி, ஆகஸ்ட்டில் பாதி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து சீசனல் பிளே அவுட் ஆகிறதும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த இயர்லி கோல்ஸை அட்லீஸ்ட் மந்த்லிக்கு கொண்டு வந்து மந்த்லி வந்து அதை வந்து டெய்லி மானிட்டர் நீங்கள் பண்ணலாம். ஆஸ் ஏ வந்து பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் வந்து எவ்வளோ உங்களால் இன்டெப்த்தாக நீங்கள் மானிட்டர் பண்ண முடியுமா? மானிட்டருங்கிறது வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. உடனே என்ன ஆச்சு, 1 மணி நேரத்துக்கு கூப்பிட்டு என்னென்ன சேல்ஸ் வரலையா அப்படிங்கிற லெவலுக்கு போகக்கூடாது, சரிங்களா? ஸோ ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட். நீங்கள் டீமையும் ட்ரஸ்ட் பண்ணணும், டீமை நம்பணும், அவங்ககிட்ட கொடுக்கணும், எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஃப்ரீடமாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயத்தில்
அவங்க பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து ஐடியலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மானிட்டர் இருக்கணும், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த 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 ஸ்கில்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். வி நீட் டு மானிட்டர், வி ஷுட் நாட் மைக்ரோ மேனேஜ். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸிக்யூஷன் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டர் வேணும். ஏன்னா நிறைய வந்து நான் வந்து சும்மா கோல்ஸை செட் பண்ணிடுவோம், பட் ஆனால் வந்து நடக்கலை. நிறைய டைம் அதை வந்து நான் பார்த்துருக்குறேன். ஏன் அப்படின்னா நான் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணல, அதனால் அது நடக்கலை. சரியா? சம்டைம்ஸ் வந்து ஓவர் அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸையும் செட் பண்ணியிருப்போம். அது ஓகே, அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 100% செட் பண்ணிட்டு 50% நம்ம அச்சீவ் பண்ணோம்னா கூட அது வெல் அண்ட் குட் தான். பட் ஆனால் ரொம்ப அன்ரியாலிஸ்டிக்காக செட் பண்ணிட்டோம்னா டீமும் ப்ரெஷரைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கோல் செட்டிங்லேயே ஸ்மார்ட்னு இருக்குது. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியாலிஸ்டிக், டைம் பவுண்டு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டான கோலை செட் பண்ண முடியும். கோலை கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ த்ரூ அவுட் த இயர் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பிளானிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ ஆஸ் எ ஃபவுண்டர் ஆர் ஓனர் நீங்கள் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டு, கோல் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா த்ரூ அவுட் த இயர் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷனில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து நான் என்டர்பிரனர் ஆகிறது எனக்கு ஃப்ரீடம், நான் வந்து 9 to 5 ஜாப்லேருந்து வந்துடுவேன், எனக்கு ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ரியலி லைக் தட்டு. நீங்கள் அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் வேணும்னா நீங்கள் அங்கே இருக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே சனி ஞாயிறு உங்களுக்கு லீவ் இருக்கலாம். 9 to 5 அப்புறம் 6 அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். பட் என்டர்பிரனர் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் 24/7 into 365 days வந்து உங்கள் பிஸ்னஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் க்ரோ, உங்கள் க்ரோத்தை கொண்டுட்டு போக முடியும். அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ மானிட்டர், டோன்ட் மைக்ரோ மேனேஜ். தேங்க்யூ.